இப்ப சிக்ஸ் சிக்மா கிளாஸ நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, என்னென்ன டாபிக்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத ஷார்ட்டா பார்த்துரலாம். சிக்ஸ் சிக்மா ஃபுல்லா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறதுக்கு, இப்ப கீழ சொல்லப்போற 7 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க சிக்ஸ் சிக்மானா என்னன்னு பத்தி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் சிக்ஸ் சிக்மா யூஸ் பண்றதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குங்கிறத பார்க்க போறோம். தேர்ட் பார்த்தீங்கன்னா, சிக்ஸ் சிக்மால என்னென்ன மெத்தடாலஜி இருக்கு அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிற போறோம். சிக்ஸ் சிக்மா யூஸ் பண்ற டீம்ல என்னென்ன ரோல்ஸ் இருக்குன்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் லீன்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். நெக்ஸ்ட் லீன் ப்ராசஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிற போறோம். ஃபைனலா பார்த்தீங்கன்னா, லீன் சிக்ஸ் சிக்மா பத்தி தெரிஞ்சுக்கிற போறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து கிளாஸ்க்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சிக்ஸ் சிக்மானா என்ன ஃபர்ஸ்ட். சிக்ஸ் சிக்மா பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் மெத்தடாலஜி. ஒரு பிசினஸ் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய எரர்ஸ், டிஃபெக்ட்ஸ் அண்ட் வேரியபிலிட்டி இது எல்லாமே ரெடியூஸ் பண்ணி அந்த பிசினஸ் வந்து இம்ப்ரூவ் பண்றது தான் இதோட முக்கியமான எய்ம். அந்த பிசினஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடா இருக்கலாம், இல்லை ஒரு சர்வீஸ் ரிலேட்டடா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா இருக்கலாம். எந்த ஒரு ரிலேட்டடா இருந்தாலுமே இது யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி அப்ளை பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணி டேட்டா ட்ரிவன்கிற ஒரு டூலை வந்து யூஸ் பண்ணி அந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸா எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து ஃபோக்கஸ் பண்ணி அப்ளை பண்ணுவாங்க. சிக்ஸ் சிக்மாவை பொறுத்தவரை இப்போ நான் சொல்ல போற 3 கோர் ஐடியாலஜியை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட், ஒரு பிசினஸோட சக்சஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராசஸ்க்கு கொடுக்கக்கூடிய எஃபர்ட் வந்து கண்டினியூஸா கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது கிடைக்கக்கூடிய ப்ராசஸோட ரிசல்ட் வந்து ப்ரெடிக்டபிளா ஸ்டேபிளா இருக்கும். பிசினஸா இருக்கட்டும் அல்லது ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸா இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே சில முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்கு. அது கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும். அது என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா, டிஃபைன், மெஷர், அனலைஸ் அண்ட் கண்ட்ரோல். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நல்ல சஸ்டைனபிள் குவாலிட்டியை வந்து அச்சீவ் பண்றதுக்கு டாப் லெவலில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிறவங்களுக்குள்ள நல்லா டிஸ்கஸ் பண்ணி நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட், சிக்ஸ் சிக்மா யூஸ் பண்றதுனால என்னென்ன அட்வான்டேஜ்லாம் இருக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சிக்ஸ் சிக்மா யூஸ் பண்றதுனால மேஜரா பார்த்தீங்கன்னா, நான் சொல்ல போற இப்போ 8 அட்வான்டேஜஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸ் வந்து நம்ம கம்மி பண்ணிட்டு அந்த ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய எரர்ஸ் ரெடியூஸ் பண்றதுனால குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆயிரும். செகண்ட், இந்த மாதிரி நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்டை நம்ம கஸ்டமருக்கு டெலிவரி பண்றதுனால கஸ்டமருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். தேர்ட், நம்ம வந்து எரர்ஸ் அண்ட் டிஃபெக்ட்ஸ் வந்து கம்மி பண்ணுறதுனால காஸ்ட் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆயிரும். ஃபோர்த், நம்ம டேட்டா ட்ரிவன் டிசிஷன் மூலமாக எரர்ஸ் அண்ட் டிஃபெக்ட்ஸ் வந்து கம்மி பண்ணுறதுனால ப்ரொடக்டிவிட்டி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிரும். ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா, டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு லோவர் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் நல்லா இருக்கிறதுனால எம்ப்ளாயோட இன்வால்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். சிக்ஸ்த்து, நம்ம வந்து டேட்டா ட்ரிவன் டிசிஷன் மேக்கிங் யூஸ் பண்ணுறதுனால ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான சொல்யூஷனையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். செவன்த் பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான அட்வான்டேஜ், நம்ம எரர்ஸ் அண்ட் காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணி ப்ரொடக்டிவிட்டியை நல்ல குவாலிட்டியோட கொடுக்கறதுனால அதர் காம்படிட்டிவ் கம்பெனிஸ் கூட இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் வேல்யூ வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிடும். எய்த்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராசஸை நம்மளால கண்டினியூஸாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிற முடியும். நெக்ஸ்ட், சிக்ஸ் சிக்மால என்ன மெத்தடாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். சிக்ஸ் சிக்மாவை பொறுத்தவரை 2 மெத்தடாலஜி வந்து மேஜராக யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா DMAIC, இன்னொன்று பார்த்தீங்கன்னா DMADV. இது ரெண்டையும் பற்றி நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட், சிக்ஸ் சிக்மா டீமில் என்னென்ன ரோல்ஸ்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஒரு ப்ராஜெக்டோட டியூரேஷன் அண்ட் டீமில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸோட சைஸை பொறுத்து 6லேருந்து 7 டைப்ஸாக வந்து ரோல்ஸை வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். அது என்னென்ன ரோல்ஸ்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்பியன், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பிளாக் பெல்ட், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் பெல்ட், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிரீன் பெல்ட், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எல்லோ பெல்ட், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட் பெல்ட், அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஓனர். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 6 ரோல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் 7 தேவைப்பட்டால் 7 வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு ரோல்லையும் இருக்கிறவங்க யார், அவங்களுக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாம்பியன். இந்த சாம்பியன் ரோலில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க, இல்லைன்னா அந்த ப்ராஜெக்டோட லீடர் இருப்பாங்க. இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட்டில் ஆர்கனைசேஷன் சைட்லேருந்து எந்த மாதிரியான சப்போர்ட்ஸ் வேணுமோ எல்லா சப்போர்ட்ஸுமே இவங்க தான் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ராஜெக்ட்டில் வந்து ஏதாவது தடைகள் வந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு தேவையான ரிசோர்ஸ் எல்லாமே இவங்க தான் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. செகண்ட் ரோல் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பிளாக் பெல்ட். இந்த மாஸ்டர் பிளாக் பெல்ட் ரோலில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, சிக்ஸ் சிக்மாவில் இருக்கக்கூடிய டூல்ஸாக இருக்கட்டும், டெக்னிக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். இவங்களோட முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பிளாக் பெல்ட்டாக இருக்கட்டும் அல்லது கிரீன் பெல்ட்டாக இருக்கட்டும், அவங்க பிஸ்னஸ் கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு தேவையான கைட்லைன்ஸ் அண்ட் அட்வைஸ் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு தேவையான சிக்ஸ் சிக்மா ட்ரைனிங் எல்லாமே ஃபுல்லாக இவங்க தான் ப்ரொவைட் பண்ணணும். நெக்ஸ்ட் ரோல் பார்த்தீங்கன்னா பிளாக் பெல்ட். இவங்க தான் சிக்ஸ் சிக்மா ப்ராஜெக்டோட ஃபுல் டைம் லீடராக இருப்பாங்க. இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கிரீன் பெல்ட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு தேவையான அட்வைஸ் கொடுக்குறது, அவங்களுக்கு தேவையான கைட்லைன்ஸ் கொடுக்குறது, அது மட்டும் இல்லாமல் ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணுறது, அந்த டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா வேலையுமே இவங்க தான் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் ரோல் பார்த்தீங்கன்னா கிரீன் பெல்ட். இவங்க பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டோட பார்ட் டைம் லீடர் மாதிரி. இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் பெல்ட் லெவலில் இருக்கிறவங்களோட கைட்லைன்ஸ்க்கு கீழே இவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு டேட்டா கலெக்ஷன் பண்ணி கொடுக்குறது, அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஹெல்ப் தான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ரோல் பார்த்தீங்கன்னா எல்லோ பெல்ட். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் பார்ட்டிசிபென்ட்.
இவங்களுக்கு சிக்ஸ் சிக்மா பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் தான் இருக்கும். அதை வச்சு சின்ன சின்ன டாஸ்க், டேட்டா கலெக்ஷன் இந்த மாதிரி டாஸ்க்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ஒயிட் பெல்ட். இந்த ஒயிட் பெல்ட் பொறுத்தவரை மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு ஆப்ஷனலாக தான் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த டீமில் இருக்கக்கூடிய பேசிக் பிகினராக இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்மாவை பற்றி எல்லா நாலேஜுமே இருக்காது, பேசிக் நாலேஜ் மட்டும்தான் இருக்கும். இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய லோக்கல் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன டாஸ்க்லாம் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனல் லெவல் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஓனர். இவங்களுக்கு சிக்ஸ் சிக்மாவை பற்றி எந்த ஒரு பேசிக் நாலேஜுமே இருக்காது. பட் ஒரு ப்ராசஸை வந்து எப்படி சஸ்டைனபிளாக இம்ப்ரூவ் பண்ணலாம், அதுக்கு தேவையான ரெக்யர்மெண்ட், டிமாண்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா சஜஷன் எல்லாமே கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா லீன் மெத்தடாலஜி. இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டை வந்து எலிமினேட் பண்ணி கஸ்டமர் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணி ப்ராசஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜி. லீன் ஐடியாலஜியில் நம்ம வந்து வேஸ்ட் வந்து எலிமினேட் பண்ணுறோம்னு சொல்லிட்டோம். ஸோ ஆக்சுவலாக அந்த வேஸ்ட்னா என்ன? இப்போ ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம்னா அந்த மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு 5 ப்ராசஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த 5 ப்ராசஸில் 4 ப்ராசஸ் மட்டும்தான் கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட். இப்போ 5வது ப்ராசஸ் பார்த்தா சும்மா கடமைக்குன்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து கஸ்டமர் எந்த ஒரு பேயும் பண்ண போகிறதில்ல. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த ப்ராசஸை அந்த ப்ராசஸ்லேருந்து மொத்தமாகவே நம்ம எலிமினேட் பண்ணிடுறோம். இந்த மாதிரி நம்ம எலிமினேட் பண்ணி கஸ்டமரோட வேல்யூ வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் எலிமினேஷன், அதாவது லீன் மெத்தடாலஜி. லீன் மெத்தடாலஜியை பொறுத்தவரை நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்குது. அதில் சில முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சென்ட்ரிக் ஃபோக்கஸ். இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு எதெல்லாம் வேல்யூவாக இருக்கோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாத எல்லாத்தையுமே நம்ம எலிமினேட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வேஸ்ட் எலிமினேஷன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராசஸில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து எலிமினேட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இதை நம்ம வந்து கேசன் கூட சொல்லிக்கலாம். இதில் நம்ம ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து கண்டினியூஸாக பண்ணி அந்த ப்ராசஸ் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்போம். நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் புல் சிஸ்டம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓவர் ப்ரொடக்ஷன் பண்ணாமல் எந்த ரெக்யர்மெண்ட்டோ அதை மாத்திரம் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சுக்கிடுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன் டைம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போல்லாம் ப்ராடக்ட் தேவையோ அப்போ மட்டும் தான் நம்ம வந்து ப்ராடக்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம வந்து இன்வென்ட்ரி ஆக்ஷன், அதாவது ஸ்டோரேஜை வந்து எக்ஸ்ட்ரா சேவ் பண்ணி வைக்க மாட்டோம். இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்வென்ட்ரியாக இருக்கட்டும், வேஸ்டேஜாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஃப்ளோ எஃபிஷியன்சி, எம்ப்ளாயி இன்வால்வ்மெண்ட், விஷுவல் மேனேஜ்மெண்ட், ஸ்டாண்டர்டைஸ்டு ஒர்க் அண்ட் ரூட் கேஸ் ப்ராப்ளம் சால்விங். இப்போ லீன் அண்ட் சிக்ஸ் சிக்மா ரெண்டுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். லீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட்டை வந்து எப்படி எலிமினேட் பண்ணுறதுங்கிறத தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். அதுவே சிக்ஸ் சிக்மா எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸில் இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், எரராக இருக்கட்டும், அதை எப்படி ரெடியூஸ் பண்ணுறோம் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுது. லீன் மெத்தடாலஜியோட கோல் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸை வந்து ஸ்பீடாக பண்ணணும், அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சியாக பண்ணணும். அதுவே சிக்ஸ் சிக்மாவோட கோல் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸை வந்து அக்யூரேட்டாக பண்ணணும், அட் த சேம் டைம் அந்த ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக இருக்கணும். இப்போ லீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா விசுவல் டூல்ஸ் அண்ட் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது கேஸனை வச்சு உங்களுக்கு அப்ரோச் இருக்கும். அதுவே சிக்ஸ் சிக்மாவோட அப்ரோச் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேட்டா ட்ரிவன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைசிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். லீனோட ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இருக்கக்கூடிய டொயோட்டோ ப்ரொடக்ஷன் சிஸ்டம். சிக்ஸ் சிக்மாவோட ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய மோட்டோரோலாங்கிற ஒரு கம்பெனிலேருந்து ஆர்ஜின் ஆகுது. லீனில் என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா 5S, கெய்சானு, கேன்பனு அண்ட் வேல்யூ ஸ்ட்ரீம் மேப்பிங். சிக்ஸ் சிக்மாவை பொறுத்தவரை நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டிஎம்ஏஐசி, டிஎம்ஏடிவி, கண்ட்ரோல் சார்ட்டு, ஃபிஷ்போன் டயக்ராமு அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹைப்போதிசிஸ் டெஸ்டிங் மெத்தட். லீனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கல்ச்சர் பார்த்தீங்கன்னா டெய்லி கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். பட் சிக்ஸ் சிக்மாவை பொறுத்தவரை வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சராக ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. எப்போல்லாம் உங்களுக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட்டில் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு தோணுதோ அப்போ மட்டும் தான் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் லீன் ப்ராசஸ்லாம் என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். லீன் ப்ராசஸை பொறுத்தவரை நமக்கு வந்து 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த வேல்யூ. இந்த ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராசஸில் வந்து கஸ்டமர் வந்து எதெல்லாம் வேல்யூ பண்ணுறாங்க, எதெல்லாம் மதிக்கிறாங்க, அதை வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். கஸ்டமர் வேல்யூ பண்ணுற அல்லது அந்த கஸ்டமர் மதிக்கக்கூடிய அந்த விஷயத்தை தவிர மற்ற எல்லாமே அந்த ப்ராசஸில் வந்து வேஸ்ட்டாக தான் கன்சிடர் பண்ணுவோம். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மேப் த வேல்யூ ஸ்ட்ரீம். இப்போ ஒரு ப்ராசஸ் நடக்குதுன்னா அந்த ப்ராசஸில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது அதை வந்து நம்ம வந்து ஒரு மேப் மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கிறாங்க. இந்த மேப்பில் கஸ்டமர் எதெல்லாம் வேல்யூ பண்ணுறாங்க, எதெல்லாம் கஸ்டமர் வந்து மதிக்க மாட்டாங்க, அதை வந்து தனித்தனியாக வந்து நம்ம பிரித்து வச்சிடணும். தேர்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா கிரியேட் ஃப்ளோ. இப்போ ஒரு ப்ராசஸ் நடக்குதுன்னா அந்த ப்ராசஸ் நடக்கும்போது எந்த ஒரு தடையோ இடையூறோ அல்லது எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் அந்த ப்ராசஸ் வந்து ஃப்ளோவாக நடக்கிற மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். ஃபோர்த் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் புல். இந்த ஸ்டெப்பில் கஸ்டமருக்கு எப்போல்லாம் ப்ராடக்ட்டோட டிமாண்ட் இருக்கோ அப்போ மட்டும் தான் நம்ம வந்து ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும் அது பண்ணணும். ஓவர் ப்ரொடக்ஷன் பண்ணி அது ஸ்டோரேஜில் வந்து தேவையில்லாமல் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. ஃபிஃப்த் ஸ்டெப் வந்து பர்சியூ பர்ஃபெக்ஷன். இந்த ஸ்டெப்பில் ப்ராசஸை வந்து கண்டினியூஸாக வந்து அனலைஸ் பண்ணி அதை வந்து கண்டினியூஸாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் வேஸ்ட்டை வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து எலிமினேட் பண்ணி எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து லீன் சிக்ஸ் சிக்மானா என்னன்னு பார்க்கலாம். எக்ஸாக்டாக லீன் சிக்ஸ் சிக்மா என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்மா அண்ட் லீன் மெத்தடாலஜி ரெண்டையுமே கம்பைன் பண்ணி ஒரு ஃபாஸ்டர் ப்ராசஸ் உருவாக்குறது தான் பார்த்தீங்கன்னா லீன் சிக்ஸ் சிக்மான்னு சொல்லுவோம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா லீன் மெத்தடாலஜிலேருந்து ஸ்பீட் அண்ட் வேஸ்ட் எலிமினேஷன் வந்து எப்படி பண்ணுறதுங்கிற ஐடியாலஜியவும் சிக்ஸ் சிக்மாலேருந்து டிஃபெக்ட்ஸ் அண்ட் எரரை வந்து ரெடியூஸ் பண்ணி குவாலிட்டியான ப்ராடக்ட் எப்படி கொடுக்குறாங்கிற ஐடியாலஜியும் கம்பைன் பண்ணியிருக்கும். லீன் சிக்ஸ் சிக்மாவோட முக்கியமான எய்ம் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்.
அட் த சேம் டைம் எந்த ஒரு வேஸ்டேஜ் இல்லாமல் கஸ்டமர் வந்து எது வேல்யூ பண்ணுறாங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணி அது அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். லீன் சிக்ஸ் சிக்மாவோட கோல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸை வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எரராக இருக்கட்டும், டிஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், அதை வந்து ரெடியூஸ் பண்ணிடணும். அதே மாதிரி காஸ்ட்டையும் ரெடியூஸ் பண்ணிடணும். இதெல்லாம் கரெக்டாக அச்சீவ் பண்ணி கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். லீன் சிக்ஸ் சிக்மாவை பொறுத்தவரை நம்ம வந்து DMAIC மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இன்னும் சிம்பிளாக டிஃபைன் பண்ணணும்னா லீன்னா ஸ்பீடு, அதுவே சிக்ஸ் சிக்மானா ப்ரிசிஷன்.